வெல்கம் டு கடைக்குட்டி விளாக். ஸோ நம்மளோட விளாக்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பர்த்டே கிஃப்ட் தாங்க வாங்க வந்திருக்கோம். ஸோ யாருக்கு என்னன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். இங்க நமக்கு தேடி வந்த கிஃப்ட் இருக்கான்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம். எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஹைப்பர் லூலு மாலுக்கு தான் வந்திருக்குங்க. ஸோ உள்ள போய் பார்த்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம பாக்ஸ் டைப்ல சாக்லேட் தான் கிஃப்ட் பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்ணி தேடிட்டு வந்திருந்தோம். பட் இங்கே அது இல்லை. ஸோ அடுத்த கடைக்கு போய் ட்ரை பண்ணி வைப்போம். இவ்வளோ பெரிய லூலு மால்லேயே அது இல்லைங்கும் போது அடுத்த கடையில் அது இருக்குமாங்கிறது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சந்தேகம் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியல அப்படின்னா இருக்கிறதுல பெஸ்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணி அவங்க ஏகப்பட்ட சாக்லேட் விதமான இருக்குங்க. ஸோ நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு சாக்லேட் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சாக்லேட் தான் கிடைக்கல. ஸோ அதாகப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரை பண்ண அந்த சாக்லேட் பாக்ஸ் வந்து கிடைக்கலைங்க. அதாவது எந்த மாதிரி ட்ரை பண்ணிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் டைப்ல இருக்கும். அது ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல ஒரு டேரி மில்க் சாக்லேட் இருக்கும், அடுத்த லேயர்ல வந்து கிட்கேட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லேயர்ல சாக்லேட் இருக்கும், அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். பட் அது லாஸ்ட் மினிட்ல நம்ம சர்ச் பண்ணதுனால அது கிடைக்கல. பட் அது அமேசான்ல இருக்கு. ஆனா ஆர்டர் பண்ண அப்படின்னா வரதுக்கு 1 வீக் அந்த மாதிரி டைம் ஆகும் அப்படின்றதுனால ஸோ இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிருக்கோம். அதனால நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போற வழியில ஒரு போட்டோஷாப் கடை இருக்கு. ஸோ அங்க போய் ஒரு போட்டோஸ் ஒன்று பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோ ஒன்று ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போற வழியில ஒரு கேக் ஷாப்பும் இருக்கு. ஸோ கேக் ஷாப்ல ஒரு கேக் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இது நாள் வரைக்கும் ஹாப்பி பர்த்டே அன்னைக்கு வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணதில்ல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்கும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு போட்டோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கனால இது ஓரளவுக்கு பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஸோ இந்த சர்ப்ரைஸ்ன்றது அங்கே எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத அங்க போய் பார்ப்போம். ஸோ நைட்டு 12 மணிக்கு என்ன ஆகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.